ஒரு ஊர்ல ஒரு நாடு. என்ன ஒரு ஊர்ல ஒரு நாடு? அது எப்படி ஊர்ல ஒரு நாடு இருக்க முடியும்? இப்ப நான் கதைன்னா ஒரு ஊர்ல இருந்து தானே ஆரம்பிக்கணும். அதனால அப்படி ஆரம்பிச்சேன். அந்த நாட்டுல மந்திரி பதவி காலியா கிடந்துச்சு. தேர்வு பண்ணி மும்முரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. பல பேர் வந்து நின்னாங்க. அதுல மூணு பேரை தேர்ந்தெடுத்தாரு மன்னரு. 3 பேருமே சரிசமமான புத்திசாலிக, பராக்கிரமசாலிக. அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாம திணறினாரு மன்னரு. ஒரு சாது கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரு. அவர் அந்த 3 பேருக்கும் போட்டி ஒன்று அறிவிச்சாரு. நம்ம அரண்மனை நந்தவனத்துக்கு போங்க, ரோஜா பூ பறிங்க. யார் அதிகமா பறிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த மந்திரி. ஆனா ஒரு நிபந்தனை, உங்களோட ஒரு குரங்கும் கொடுக்கப்படும். முடிந்து வரும்போது குரங்கை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். போனாங்க 3 பேரும், ஆளுக்கு ஒரு குரங்கோட. அந்த நந்தவனத்துல ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட முதுகுல ஒரு குரங்கை கட்டிக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. அரசர் கொடியசைக்க போட்டி ஆரம்பமானது. வேலை மும்முரமானது. 1 மணி நேரத்துல போட்டி முடிஞ்சது. 3 பேரும் பூக்களோட குரங்கோட வந்து நின்னாங்க. முதல் போட்டியாளர் கொண்டு வந்தது 100 பூக்கள், 2வது போட்டியாளர் கொண்டு வந்தது 200 பூக்கள், 3வது 300 பூக்கள். 3ஆம் அவரை வெற்றி பெற்றார் என்றார் சாது. என்ன சாதுவாரே, பூப்பறித்தலுக்கும் மந்திரி பதவிக்கும் என்ன சம்பந்தம்? விளக்கினார் சாது. மன்னா, நந்தவனத்தில் நுழைந்த முதல் போட்டியாளர் அங்கே அவர் கண்ட ஆளை போலவே முதுகில் குரங்கை கட்டிக்கொண்டு பூ பறித்தார். முதுகில் இருந்த குரங்கு பின்னந்தலையையும் முதுகையும் பிராண்டி கொண்டே இருக்க நெளிந்து நெளிந்து தொந்தரவு செய்ததால் அவரால் 100 மட்டுமே பறிக்க முடிந்தது. 2ஆம் அவர் அதேபோல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக குரங்கை தன் வயிற்றிலே கட்டி கொண்டார். அவருக்கும் அதே கதிதான். ஆனால் குரங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிந்ததால் 200 பூக்கள் பறிக்க முடிந்தது. ஆனால் 3ஆம் அவரோ உள்ளே போனார், பார்த்தார், வித்தியாசமாக சிந்தித்தார், மாத்தி யோசித்தார். குரங்கை வேட்டியிலே கட்டினார். நந்தவனத்தின் ஓர் ஓரமாக அதை சிக்க வைத்து கட்டினார். அங்கு பூ பறித்து கொண்டிருந்தவரிடம் குரங்கை பார்த்து கொள்ள சொன்னார். பத்திரமாக போய் மும்முரமாக பூக்களை பறித்தார். எந்தவித இடையூறுமின்றி 300க்கு மேல் பூக்களை பறித்து விட்டார். இப்போது விஷயத்துக்கு வந்தார் சாது. மன்னா, 3வருக்குமே கொடுக்கப்பட்ட பணி பூ பறித்தல். குரங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பணி, கூடுதல் பொறுப்பு. ஒரு நல்ல நிர்வாகி தானே எல்லா பணிகளையும் சுமக்க மாட்டார், பிறரிடம் பகிர்ந்து கொடுப்பார். இவர் பகிர்ந்து கொடுத்ததால் தனது முதன்மை பணியை முழுமூச்சாய் செய்ய முடிந்தது, நிறைய பூக்களை பறிக்க முடிந்தது. எனவே அவரே அடுத்த மந்திரி. Delegation of authority leads to the best governance. அதிகார பகிர்வே அதீத மேலாண்மை. உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்படுங்கள், அதுவாகவே மாறிவிடுவீர்கள். ஆசைப்பட தகுதி தேவையில்லை, தகுதியை நீ உருவாக்கிக்கொள். தகுதி மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய தகுதி என்ன என்று நீ நிர்ணயிக்க கூடாது. தட் இஸ் மை டிக்னிட்டி. பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டுமே செய்யும், தகுதிதான் அவரை நிலை பெற செய்யும். அவமானத்தை அனுபவமாக்கிக்கொள், தன்மானத்தை தகுதியாக்கிக்கொள். உன் தகுதியும் மதிப்பும் இதுதான். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாக மாற்றப்படுவாய். தகுதியுள்ளவர் கையிலே கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது.